Hi all, welcome to Demystifying Markets. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட்னா என்ன? அதோட கம்ப்ளீட் அனாலிசிஸ், அதாவது இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஸோ இத வந்து பிகினிங்லேருந்து நம்ம பார்க்க போறோங்க. வாட் இஸ் அ பேலன்ஸ் ஷீட்லேருந்து நம்ம வந்து என்னெல்லாம் பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு லிஸ்ட் ஆயிருக்கோ, அதோட யூசேஜ் என்ன? அது எந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேட்டிவா நம்மளால வந்து அத பார்க்க முடியுது. பிகாஸ் இத நம்பர்ஸா பார்க்காம, இதெல்லாமே நம்ம நம்பர்ஸா வந்து பார்க்காம, இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்க்கறது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் ஒரு கம்பெனியோட growth எப்படி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா, ஆர் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ கம்பெனி எப்படி தெரிய வரும்னா, த்ரூ பேலன்ஸ் ஷீட் தாங்க தெரிய வரும். பேலன்ஸ் ஷீட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ல வந்து பேலன்ஸ் ஷீட்ன்றது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா, P&L சொல்லலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்லலாம், பேலன்ஸ் ஷீட்டு அண்ட் கேஷ் ஃப்ளோ. இது 3மே ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரியறதுக்கு. ஸோ இத P&L பொறுத்தவரையும் ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸை நம்ம வந்து அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரிய வரும். பேலன்ஸ் ஷீட் மூலியமா ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் நம்மளுக்கு தெரிய வரும். அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ஒரு வீட்டோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது, எக்ஸ்பென்ஸ் வருது. அந்த இன்கம்ம எப்படி அவங்க அசெட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த அசெட் எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம்ம ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரொம்ப வருஷமா சேர்த்து ஒரு வீடு வாங்குறோம். மேபி அது ஒரு செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம். ஒரு ஹவுஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத நீங்க வந்து ரென்ட்‌க்கு விடுறீங்க. ஸோ அந்த ரென்ட்ன்றது உங்களுக்கு என்ன? ஒரு இன்கம் இல்லையா? ஸோ ஒரு அசெட்ட எப்படி வந்து இன்கம்மா ஜெனரேட் பண்றது? அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஆஃப் அ ஃபேமிலி நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லையா? அதே மாரி ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி? அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க அசெட்ட யூஸ் பண்றாங்க? அவங்க லைபிலிட்டீஸ் எப்படி மேனேஜ் பண்றாங்க? இதுதான் வந்து ஒரு கம்பெனிக்கு குடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப். ஒரு கம்பெனிய நம்ம புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம். ஏன் இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட குரோத் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வந்து அவங்களோட குரோத்த வந்து காமிக்கக்கூடியது த்ரூ நம்பர்ஸ் மூலியமா தான். ஆனா, அந்த நம்பர்ஸ்ல எவ்ளோ தட் இஸ் கால்ட் ஃபினான்சிங். ஒரு நம்பர்ஸ ஃபினான்சிங் இஸ் அன் ஆர்ட் ஆர் ஃபினான்ஸ் இஸ் அன் ஆர்ட். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க பெஸ்ட்டா அத வந்து அந்த லைபிலிட்டீஸ வந்து அசெட்டா மெயின்டெயின், மேனேஜ் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனியோட வளர்ச்சி வந்து நல்லாவே கன்சிஸ்டன்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நல்ல குரோத் ஓரியன்டட் கம்பெனின்னு நம்ம சொல்லுவோம். நல்ல வந்து ஒரு குரோத் வந்து பொட்டன்ஷியல் குரோத் தெரியுது அந்த கம்பெனில அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இன்கேஸ் ஒரு கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப வந்து கன்சிஸ்டன்ட் பிஹேவியரா இருக்கு. ஆனா பெரிய குரோத் இல்ல அப்படின்னா, ஒரு ஸ்டேபிள் கம்பெனி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் இருக்கு. ஆனா பெரிய குரோத் இல்ல. குரோத் வந்து ஆப்சென்ட்டா இருக்கு. இன்கேஸ் ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சிஸ்டன்ட் பிஹேவியரே இல்ல. இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கம்பெனில அவங்க ரிசோர்ஸஸ பெஸ்ட்டா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்களோட பெஸ்ட் யூசேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ கொண்டு வரல. அதனால தான் மார்க்கெட்ல ஆர் சம்திங் அந்த கம்பெனி வந்து அவங்களோட அப் அண்ட் டவுன ஃபேஸ் பண்றாங்க. அவங்களால பெஸ்ட்டா அத வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஒன்லி த்ரூ பேலன்ஸ் ஷீட் யூ கம் டு நோ ஆல் தீஸ் கிரைட்டீரியா. அதனால தான் பேலன்ஸ் ஷீட் என்ன சொல்லும்னா, ஒரு கண்டிஷன், ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ கம்பெனிய நம்மளுக்கு காமிச்சு குடுக்கும். அவங்களோட ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன? அவங்களோட ஃபியூச்சர் ரிஸ்க் என்ன? அவங்களோட ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன? இது எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு குரோத் ஆக வாய்ப்பு இருக்கு? எந்த இடத்துலலாம் ரிஸ்க் வந்து ஃபேஸ் பண்றாங்க? இது எல்லாமே நம்மளுக்கு காமிக்குங்க பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ தட் அந்த பேலன்ஸ் ஷீட்ட நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோவா தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா, இது எல்லாமே நம்ம இன் டெப்த்தா படிக்க போறோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு 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 நம்பர்ஸா நம்ம பார்க்காம எல்லாத்தையுமே இன்டெப்த்தா படிக்க போறோம். அண்ட் ஆல்சோ இத தாண்டி நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல் 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். தட் இஸ் P&L, பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ. ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்டின்னா நம்ம பார்த்தோம் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ பிசினஸ குறிக்கிறது அப்டின்றது. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் அ பேலன்ஸ் ஷீட் என்னன்னா, லயபிலிட்டீஸ் பிளஸ் கேப்பிட்டல்.
is equal to assets. இதுதாங்க எல்லாமே பொதுவான ஒரு கான்செப்ட். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவலண்டா இருக்கணும். ஒரு கம்பெனி லைபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அசெட்ஸை கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு கம்பெனிக்கு லைபிலிட்டின்றது என்ன? ஒரு கடன், ஒரு ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன். ஒரு கடன் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த கடனுக்கு ஈக்குவலண்டா ஒரு அசெட் கிரியேட் ஆனாதான் அவங்களால இந்த அசெட் என்ன பண்ணும்? ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்கம் கொடுக்கும். ஸோ அசெட் வந்து உங்களுக்கு இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு லைபிலிட்டியோட விட்டுட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி போய் லோன் வாங்குறாங்க, லோன் அப்ரோச் பண்றாங்க, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதை பிஸ்னஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? இல்ல அவங்க பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை கொண்டு வரணும். அந்த ஆக்டிவிட்டி ஆஃப் ஃபினான்சிங்ல கொண்டு வரணும். அது இல்லாம இருந்ததுன்னா அவங்க அசெட்ஸ் வந்து ஈக்குவலண்டா கிரியேட் ஆகாது. அதனால தான் இட் இஸ் அ மேண்டேட்டரி திங். மேண்டேட்டரி திங் இன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல மேண்டேட்டரியா என்னன்னா உங்களோட லைபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டலும் அசெட்ஸ்க்கு ஈக்குவலண்டா கிரியேட் ஆகணும். ஸோ இல்லைன்னா இப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம லைபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டலுக்கு ஈக்குவலாக நம்ம அசெட்ஸை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால நம்ம லைபிலிட்டியை தாண்டின ஒரு விஷயங்கள் இல்லை மேனேஜபிளாக நம்மளால பண்ண முடியும். ஆனால் லைபிலிட்டிக்கும் கீழே அசெட்ஸ் இருக்கவே இருக்காது. பிகாஸ் இட் இஸ் அ மேண்டேட்டரி ஸ்டெப். லைபிலிட்டி அண்ட் கேபிட்டலுக்கு ஈக்குவலாக அசெட்ஸ் இருக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. இது ஏன் இருக்கணுன்றதுக்கும் ரீசன் நான் இப்போ சொன்னேன். ஒரு கம்பெனி கடன் வாங்குறாங்கன்னா அந்த கடனை ரீபே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்கணும். அது எங்கே கிரியேட் ஆகும்? அசெட் மூலியமாக தான் கிரியேட் ஆகும். அசெட் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணும். அந்த இன்கம்மை நீங்கள் திருப்பவும் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் பிஸ்னஸில். அப்போ உங்களுக்கு இன்னொரு இன்கம் வரும். ஸோ இப்படி தான் ஒரு சைக்கிள் ஆஃப் பிஸ்னஸ் வரும். அந்த பிஸ்னஸோட சைக்கிளை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒரு வாங்குற ஒரு கடனை நம்ம எப்படி ஃபினான்ஸ் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைபிலிட்டி செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஒன்னொன்னா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா கேபிட்டல். இப்போ நம்ம பார்த்தோம் லைபிலிட்டி பிளஸ் கேபிட்டல், அதாவது லைபிலிட்டி பிளஸ் கேபிட்டல் தான் அசெட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு கேபிட்டல் அப்படின்னா என்ன? இப்போ கேபிட்டல் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே கேபிட்டல் தான். கேபிட்டல் இல்லைன்னா அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் ஒரு ஐடியா மட்டும் இருக்கு, ஓகேயா? பட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா கேபிட்டலில் நம்ம கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூனிட்ஸ் ஆஃப் ஷேர்ஸை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் அந்த யூனிட் ஆஃப் ஷேரை வாங்குறாங்களோ தே வில் பிகம் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் அ கம்பெனி. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு யூனிட்டாக இருக்கலாம், இல்லை பல யூனிட்ஸாக இருக்கலாம். பட் வாட் எவர் திங், அவங்க ஒரு யூனிட் வாங்கினாலும் தே பிகம் அ ஷேர் ஹோல்டர், பல யூனிட் வாங்கினாலும் தே பிகம் அ ஷேர் ஹோல்டர். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are the owners of a company. அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓனர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. பிகாஸ் ஃபண்ட் இல்லாதப்போ ஃபண்ட் கொடுத்து நம்மள பிஸ்னஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம யூனிட்ஸ் ஆஃப் ஷேர்ஸை கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கம்பெனி மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும். அது we are giving as a share. ஸோ அந்த ஷேர் கொடுக்கும்போது they will become a shareholder of a company. ஸோ இந்த ஈக்விட்டி கேபிட்டல், இந்த கேபிட்டல்ல வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமான ஷேர்ஸ் இருக்கு, ரெண்டு விதமான கேபிட்டல் இருக்கு. ஈக்விட்டி கேபிட்டல் இருக்கு, ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து தனி டாபிக்ல நம்ம கவர் பண்ணலாம். பட் ஆஸ் அ ஹோல் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேபிட்டல்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த கேபிட்டல் தான் நம்மளுக்கு பிஸ்னஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்னு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பாருங்க, த்ரூ அவுட் அ பீரியட் ஒரு ஃபியூ இயர்ஸ் என்ன ஆகுது, ஒரு கேபிட்டலை கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 2018 அந்த கேபிட்டல் டபுள் ஆகுது. ஸோ விச் இஸ் அ குட் சைன் ஃபார் அ பிஸ்னஸ். ஹெல்த்தி பிஸ்னஸ் அதுன்னு சொல்லுவோம். ஹெல்த்தி சைன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கிறதுனால தான் கேபிட்டல் டபுள் ஆகிறது, கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறது டு சர்டைன் பாயிண்ட். அதே மாதிரி பாருங்க, இப்போ ரிலையன்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 வரையுமே ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு கேபிட்டல் 2020லேருந்து 24 4 வருஷமும் ஒரு கன்சிஸ்டன்ட் ரேஞ்சில் 6000 கோடியில் இருக்கிறது. மார்ச் 2025ல உங்களுக்கு என்ன இருக்கு, 13,000 கோடி. ஸோ இதோட கண்டினியூஸ் சீரீஸ் ஆஃப் வீடியோ நெக்ஸ்ட் இதில் வருங்க, கண்டினியூஸாக பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுலையும் நம்ம இதை வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வில் கண்டினியூ ஃபர்தர் அனாலிசிஸ் இன் த நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோ. தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.